என் பேரு வந்து கண்ணையா ராமகிருஷ்ணன். நான் ராஜபதியில இருக்கேன்யா. நான் பால் வியாபாரம் பார்த்துட்டு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன்யா. பர்சனல் கம்பெனி வேலை பார்க்கறதுக்காக செல்போன் வாங்கினேயா. அது 10 மாசம் டிவி இல்லாம நான் வந்து கட்டினேன், பெண்டிங் இல்லாம கட்டினேயா. இந்த இந்த மாசத்துல ஒரு 4000 ரூபாய் கட்டிட்டு வெறும் ஒரு 750 ரூபாய் கட்ட முடியல. கையில தான் பணம் இருக்கு, ஜிபில அமௌண்ட் இல்ல அப்படின்னாயா. நேத்து அன்டைய ஒரு 11:30 மணி இருக்குங்கய்யா, ராத்திரி போல. சரி கம்பெனி இருந்து பஜாஜ் கம்பெனில இருந்து கூப்பிடுவாங்கன்ட்டு நான் மரியாதை கொடுக்கணும்ட்டு எடுத்து பேசினேன். அப்போ என் வீட்டுக்காரி அவுட் ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, என்ன அன்டயத்துல கூப்பிடுதாங்க வைக்காங்க, காலையில ஏதாவது கூப்பிடுங்க, நான் இல்ல பேசணும், அது நல்லா இருக்காத வேண்டியதை எடுத்து பேசினேன். அது தவறா என் வீட்டுக்காரிய எங்க அம்மாவையும் தப்பா பஜாஜ் கம்பெனிக்காரங்க பேச சொன்னாங்கன்னு சொல்லி பேசுவாங்க ஐயா. அவன் பேரு தச்சனூர் வெங்கட் கிருஷ்ணன் சொல்லி இந்த ஸ்ரீபுரத்துல வேலை பார்க்காப்லையா. என்ன இப்படி தப்பா பேசுறாங்க, இதுக்கு மேல நான் உன் கூட எப்படி வாழணும்னு சொல்லி நேத்து ராத்திரி என் வீட்டுக்காரி வந்து இந்த பஜாஜ் கம்பெனிக்கார என் வீட்டுக்காரி தூக்கு போட வச்சுட்டாயா. எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் வந்து கைத்தை அறுத்து அவ 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 மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. என் வீட்டுக்காரி இப்ப என்ன செய்வா ஏது செய்வான்னு எனக்கு தெரியாம இருக்கு. என் கூட வாழ மாட்டா, நீ இருக்கும் பொழுதே என்னைய கூப்பிடுதான், இனிமேல் நான் உன் கூட நான் எப்படி வாழுவேக்காயா. பஜாஜ் மறுநாள் காலையில எனக்கு வேற எங்க போகணும் எனக்கு தெரியல. கம்பெனியும் பால் வியாபாரத்தையும் விட்டுட்டு அனாதை எங்க வந்து நின்ன இந்த வைகுண்டன் சொல்லி பஜாஜ் கம்பெனி மேனேஜர், அவர்கிட்ட சொன்னேன். அவரு இந்த வர சொல்லுதான் சொன்னாங்க. காலையில 10 மணிக்கு 9 வரைக்கும் வந்தையா. அதுக்கு முன்னாடியே வந்த காலை 6-7 மணிக்கே வந்தேன். கம்பெனி திறக்கல, அது வரைக்கும் வெளியே நின்ன. அப்ப என் கூட இருக்கவங்களுக்கு நான் சாவ போதுன்னு சொன்னையா. அதெல்லாம் விட்டு வேண்டாம்னு சொன்னாங்க. எனக்கு உள்ள போய் கேட்டேன், நான் என்னையா கேட்டேன். அவரு வரலன்னு. அவரு வரமாட்டாரு, நீங்க என்னன்னாலும் பண்ணுங்க, அவர் வரமாட்டாருன்னா பஜாஜ் கம்பெனி வைகுண்ட மேனேஜரும் வலதி ராஜாவும் இப்படி என்கிட்ட பேசுறாங்க. அதனால நான் மன உளைச்சல் பட்டு இனிமே அவ என்ன முடிவு, இதுக்கப்புறம் நான் இருக்கணுமா, என் வீட்டுக்காரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்கணுமையா. வெறும் ஒரு 4000 ரூபாய் பணம் கட்டிட்டேன், வெறும் 750 ரூபாய் கையில பணம் இருக்கு. நான் ஜிபே காலையில் தாரேன்னு சொன்னேன், தரமாட்டேன்னு சொன்னதுக்கு போன்ல 11 ரூபாய்க்கு அவங்க தண்ணி போட்டு பேசுறாங்களா இல்ல எப்படி பேசுறாங்களோ எனக்கு தெரியாது. போன்ல பேசும்போது எனக்கு எப்படி தெரியும். அவன் பேசுனதுக்கு எனக்கு நீதி வேணுமையா. ஆனா பஜாஜ் கம்பெனில இருந்து எனக்கு எந்த நீதியுமே கிடைக்கலையா. இதனால வரைக்கும் காலையில வந்த நாள்ல இருந்து மத்தியான முடிய இன்னும் அவனும் வரவும் இல்ல வைக்கவும் இல்ல. போலீஸ்காரன்ட்ட எப்படி பேசினாங்க வச்சாங்கன்னு எனக்கு தெரியாதுயா. இது ஒருதலை பட்சமா போமா. பஜாஜ் கம்பெனி பெரிய கம்பெனி, நான் அன்னாடா பாடுபட்டு நான் டிவி கட்டுவேயா. என் மேல பெண்டிங் எதுவும் கிடையாது.